ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாடோடி விளாக்ஸ். நம்ம கோயம்புத்தூரில் சுவையாக, தரமாக, ஹெல்த்தியாக ஒரு தட்டுவடை கடை எங்கே இருக்குன்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். அப்படி தேடின கிடச்சின கடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு தட்டுவடை கடை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தா, இந்த கடை ராமநாதபுரம் சிக்னல்லேருந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அருள் ஜோதி ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்கு. இந்த கடை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடை தட்டுவடைனாலே வந்து நமக்கு சேலம் தான் ஃபேமஸ். அந்த சேலத்தில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடை அமைச்சிருக்காங்க. இந்த கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதி தட்டுவடை கடை. இது மட்டும் இல்லாமல் இனியும் ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர்கிட்ட கேட்டு டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம ஓனர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், வணக்கம். நான் உங்கள் கடையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது தெரிஞ்சு தான் நம்ம கடைக்கு இன்னைக்கு வந்து தட்டோடைய ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஓகே, அதுதான் அந்த ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய பேர் வேணும்னு பார்க்குறாங்க. எங்கே கிடைக்குதுன்னு தெரியறதில்ல. ஸோ அதுக்காக தான் உங்கள் கடைக்கு வந்திருக்கோம். உங்கள் கடை பேர் என்ன? சேலம் மதி தட்டோடை செட்டுண்ணா. ஓகே, சேலம் மதி தட்டுவடைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சேலத்துக்காரரா? ஆமாங்கண்ணா, சேலங்கண்ணா. கம்பெனி நாங்கள் வச்சுருக்கோம் சேலத்தில். சொந்தமாக 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகே. சேலம் ஃபுல்லாக நாங்கள் பாதி பேர்த்துக்கு நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் தான் கடை போடுறாங்க. கோயம்புத்தூரில் இப்போ ஒரு 4-5 கஸ்டமர் கொடுத்துட்ருக்கேன். வராங்க, பார்த்துட்டு வராங்க, நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஓகே. இப்போ நம்மகிட்ட ஸ்பெஷலான ஐட்டம் அப்படின்னா என்ன டிஷ் சொல்லுவீங்க? ஆனால் தட்டுவடை செட்டு நார்மல் செட்டு போடுறல அதுவே நல்லாயிருக்கும். அதை விட்டா ஸ்பெஷல்னா எக்கு, மயோனஸு, அதுக்கப்புறமா குக்கும்பரு, இந்த மாதிரி ஒரு 4-5, அப்புறம் எக் பன்னு, பன்சீஸு, பிரெட் சீஸு, இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி தருவோம். நிறைய ஐட்டம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? இங்கே வந்தால் ஒரு ஹப்பில் வந்தால் எல்லாமே கிடச்சிரும். வாங்கிடலாம். கண்டிப்பாக. உங்களோட ஸ்பெஷலாக மக்கள் விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நம்ம கிட்டனா மயோனஸு தட்டுவடை செட்டு, மேங்கோ வந்து நான் ப்ரெக்னென்சியாக இருக்காங்களே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வருவாங்க நம்ம கடைக்கு. நம்ம கிட்ட மேங்கோ செட்னா ஒரு செட்டு இவ்வளோ பெருசு வந்துடும். அதனால் அதுக்கப்புறமா நார்மலாக எக்கு போகும். எக் நொறுக்கல் நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸ். எக் செட்டு, நொறுக்கல் ரெண்டுமே ஃபேமஸ். மேங்கோவும் ஃபேமஸ். வேற ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லும்போது இங்க நிறைய வச்சிருக்கீங்க. என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? இது எல்லாமே வந்து தானிய ஐட்டங்கள்ண்ணா. ஓகேங்க. இது எல்லாமே வந்து ஹெல்த்தி தான். ஓகே, இது எல்லாமே லட்டு மாதிரி உருண்டைகள். ஓகே, இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்குமா? இருக்குண்ணா, எப்பவுமே ரெகுலரா எப்போ வந்தாலும் உங்ககிட்ட இருக்கும். நல்ல விஷயம் என்ன பண்றீங்கன்னா, நீங்க கொடுக்கும்போது ஹெல்த்தியா இலையில வச்சு நீங்க கொடுக்குறீங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். யாருமே வந்து எல்லாம் பிளாஸ்டிக் தட்டுலயோ இல்ல பேப்பர் தட்டுலயோ கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா வாழை இலை கொடுக்கறது பெரிய ஒரு நல்ல விஷயம். இலையில கொடுக்குறீங்க. நல்ல. அதே மாதிரி சுண்டல் நம்ம கடையில ஃபேமஸ். சுண்டல் ஒரு 7:30க்குலாம் தீந்துரும். 7:30 ஒரு 8க்குலாம் தீந்துரும். டெய்லி ஒரு சுண்டலா இல்ல தினைக்கு இருக்குண்ணா? டெய்லியுமே இருக்கும். சுண்டல் ஃபேமஸ் இல்லைங்களா? சூப்பர். இது இல்லாம நாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க ஹோல்சேல் சப்ளை பண்றீங்க. அது என்ன மாதிரி பண்றீங்க? எப்படி? கேஜி கணக்குங்கண்ணா. கேஜில எல்லாமே பண்ணுவோம். கேஜி கணக்குல? ஆமாங்கண்ணா, கேஜி கணக்குல பண்றோங்கண்ணா. தெரியுதுங்கண்ணா. கேஜி கணக்குங்கண்ணா. கேஜி கணக்குல கொடுப்போம். அது நீங்கள் வந்து எல்லாம் வாங்கிட்டு அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம போய் எந்த கடைக்கு கொடுக்க தேவையில்லை, அவங்களே வந்து வாங்கிட்டு. நீங்கள் உங்களோட நம்பர் வந்து ஒருக்கா சொல்லிட்டீங்கன்னா நானும் டிஸ்பிளேல போடுறேன், அது இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். உங்கள் நம்பர் ஒருக்கா எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. 7449187384. ஓகே மக்களே, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து சேலத்துக்காரங்களே வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயம். ஏன்னா சேலம் தான் வந்து தட்டுவடைனா சேலம் தான். இந்த சேலத்தோட வந்து அப்படியே டேஸ்ட் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஒரு வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.
நானும் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிட்டு என்ன எப்படிங்கிறது சொல்றேன். இது இல்லாமல் மக்களோட ரிவ்யூ, சாப்பிட்றவங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூவும் வந்து உங்களுக்கு நான் வந்து கேட்டு சொல்றேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்க, அதோட டேஸ்ட்டு அதை பற்றின விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. ரெகுலராக வந்து சாப்பிடுவோம். ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ரெகுலராகவே சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அந்த சேலத்து டேஸ்ட்டு வந்து அப்படியே திருப்பி கொடுக்குறாரு. ஸோ ரெகுலராக வந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. ரொம்ப எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லா ஃபுட்டும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு இங்கே பிடிச்ச டிஷ் எது சார்? எனக்கு மாங்காவோட நூடுல்ஸ் வந்து ரொம்ப நான் ரெகுலராக சாப்பிட்றேன். மாங்காய் நூடுல்ஸ், எக்கும் நல்லாயிருக்கும். எக்கும் நல்லா. ஓகே சார், தேங்க்யூ. எள்ளுருண்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பாட்டி தயாரித்த எள்ளுருண்டை மாதிரியே இருக்கு. நாட்டு சக்கரை செஞ்சுருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.